பதஞ்சலி யோக சூத்திரம் சாதன பாதம் சூத்திரம் 11. தியான ஏயாஸ்தத் விருத்தய. தியானத்தில் அவற்றின் வடிவங்களை ஒழிக்க வேண்டும். எண்ண அலைகளை அடக்க தியானம் ஒரு சிறந்த வழி. தொடக்கத்தில் தியானத்தில் நிலை பெறுவது சிரமமாக இருக்கும். பயிற்சி ஆகிவிடும்போது, நாட்கணக்கு வருடக்கணக்காகி விடுகிற போது, நாம் கருதாமல் இருக்கும்போதே தியானம் கூடும். எந்த பொழுதிலும், எந்த இடத்திலும், எந்த நிலையிலும் தியானிப்பது சாத்தியமாகிவிடும். அப்போது வெறுப்பு, கோபம் போன்ற விரும்பத்தகாத உணர்வுகளை எளிதில் தடுக்க முடியும். ஞானத்துக்கு தடையாயிருப்பவற்றை அகற்றுவதற்கு யோகம் உதவும். எப்படி? அழுக்கடைந்த ஒரு ஆடையை விழுக்க தண்ணீரும் சோப்பும் உபயோகமாகிற மாதிரி, தியானத்துக்கான பூர்வாங்க நடவடிக்கைகளை சோப்பாகவும், தியான பயிற்சியை தண்ணீராகவும், மனதை ஆடையாகவும் உருவகப்படுத்தி கொள்ளுங்கள். இவற்றுள் ஒன்றில்லாமல் ஒன்று பலன் அளிக்காது. தடைகளை வென்ற பிறகும் சான்றடையாளமாக சம்ஸ்காரங்கள் ஆழ்மன உணர்வில் தங்கியிருக்கும். அவற்றை தியானத்தின் மூலம் மனதின் மேல்தளத்துக்கு கொண்டு வர வேண்டும். அப்பதிவுகளின் வினை முதலை தியானம் செய்து வெளியேற்ற முடியும். உலக அனுபவங்கள் ஒவ்வொன்றிலும் ஆணவத்தின் ஊடுருவல் இருக்கும். ஆணவத்தை விட்டவர்க்கே இறை அனுபவம் வாய்க்கும். உடம்பையும் மனதையும் கடந்து செல்கிற போது ஆணவம் தனது முகவரி இழக்கும். ஆணவம் மறைந்தால் எண்ணப்பதிவுகளும் மறையும். சிற்பியிடம் கலை இருக்கலாம், அவனுடைய கரத்தில் உளி இருக்கலாம். ஆனால் ஒரே முறை செதுக்கி சிலையை அவனால் உருவாக்க முடியாது. பாறைக்கல்லின் வேண்டாத பகுதிகளை பல 100 முறை செதுக்கி தள்ளிய பிறகே சிலையை அவனால் வெளிக்கு கொண்டு வர முடியும். ஆணவத்தை அகற்றும் முயற்சியில் தியானத்தின் பணியும் அப்படித்தான் படிப்படியாகவே நிகழும். ஓம் நமச்சிவாய.